بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمدك يا من أوضحت لنا سبل الهداية ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى الأصحاب الذين هجروا الأوطان يبتغون من الله فضلا ورضوانا أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون صدق الله مولانا العظيم ويقول نبينا عليه الصلاة والسلام إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சங்கியான உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கியான ரபியுல் அவ்வல் மாதம் வளர்ந்து விட்டதால் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த ஒரு உத்தம மாதம். இம்மாதத்திலே ஆரம்பம் தொட்டு இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி பேருரை, அதாவது கடைசி உரை, ஹஜ்ஜத்துல் வதா என்ற அந்த இறுதியான ஹஜ்ஜின் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்துக்குமாக செய்த இறுதி உபதேசம் என்ற அந்த தலைப்பின் கீழ் இன்று நான் இந்த இடத்திலே கொஞ்ச நேரம், இந்த தலைப்பு விரிவான ஒரு பரந்த தலைப்பாக இருந்தாலும் கூட நேரத்தின் சுருக்கத்தை கருத்தில் கொண்டு மிகவும் சுருக்கமாகவே நிகழ்ச்சியை நான் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்து முடித்துக் கொள்கிறேன். எனவே ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது போல கவனமாக இதனை கேட்டுக்கொள்ளுமாறு மிக அன்பாக உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அழைப்பு பணிகள் நிறைவுற்றன. சுமார் 23 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அந்த அழைப்பு பணியை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இறை தூது உலகின் முன் வைக்கப்பட்டதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது புதிய சமூகம் செம்மையாக அமைந்தது. இத்தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம், அவர்களுடைய உள்மனம் தாம் உலகில் இருக்கும் காலமெல்லாம் சொற்ப காலமே என்ற மெல்லிய ஒளிக்கீற்றை ஒலித்து கொண்டிருந்தது. இன்னும் சிறிது காலம்தான் நான் உலகத்தில் இருக்கப் போகின்றேன் என்ற எண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உள்ளத்திலே அப்படியே பதிந்திருந்தது. ஆம், அவ்வாறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு யமன் தேசத்துக்கு முஆஸ் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பும்போது கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம். சொன்னார்கள், அநேகமாக இந்த ஆண்டுக்கு பின் என்னை நீ சந்திக்க மாட்டாய் முஆஸே, இந்த பள்ளிக்கும் எனது மன்னரைக்கும் அருகில் தான் நீ செல்வாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் பிரிய போகின்றோம் என்ற வருத்தத்தால் முஆஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் கலங்கின. அல்லாஹ் தனது தூதருக்கு அவர்கள் செய்த அழைப்பு பணியின் பலன்களை காட்ட நாடிட்டான். இந்த அழைப்பு பணிக்காகவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல வகை சிரமங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். மக்காவிலும் அதன் ஓரங்களிலும் வாழுகின்ற அரேபிய வம்சங்களும் அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் என்ற எண்ணத்தோடு தாம் ஏற்ற அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். தூதுவத்தை முழுமையாக எத்தி வைத்தார்கள். சமுதாயத்துக்காக நன்மையே விரும்பினார்கள் என்ற இந்த வாக்கை மக்களிடமிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்பினான். அல்லாஹ்வின் இந்த விருப்பத்துக்கேற்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா செல்கிறேன் என்று அறிவித்தார்கள். இதனை கேட்ட மக்கள் பல திசைகளில் இருந்தும் மதீனா வந்தார்கள். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து அழைப்பு விடுத்தார்கள். எனவே இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்ற நபியவர்கள் புறப்படுகின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டுடன் ஆங்காங்கே இருந்த அத்தனை முஸ்லிம்களும் ஒன்று கூடினார்கள். துல்காதா உடைய மாதம் 5 நாட்கள் இருக்கும்போது சனிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். மக்காவை சென்று அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்வியா என்று அழைக்கப்படும் துல் ஹஜ் மாதம் பிறை 8
அந்த பிறை 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவை நோக்கி புறப்பட்டார்கள். மினாவில் துஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் என 5 நேர தொழுகைகளையும் தொழுதார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் சூரியன் உதயமாகி சிறிது நேரத்துக்கு பின் அரஃபா நோக்கி பயணமானார்கள். அரஃபாவில் நமிரா என்ற இடத்தில் அவர்களுக்காக ஒரு கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரத்தில் சூரியன் நடுப்பகலை தாண்டும் வரை அங்கே தாமதித்தார்கள். நடுப்பகல் நேரம் தாண்டியவுடன் தனது கஸ்வா என்ற ஒட்டகத்தை தயார்படுத்த செய்து அதிலே வாகனித்து பத்னுல் வாதி என்ற இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி 1,24,000 அல்லது 1,44,000 2 ரிவாயத்துகள் முஸ்லீம்கள் அங்கே ஒன்று கூடியிருந்தனர். அவர்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நீண்ட அந்த உபதேசம், நீண்ட அந்த உரையின் சுருக்கம் என்னவென்றால் அதுதான் இறுதி பேருரை, அதுதான் கடைசி நபி அவருடைய உபதேசமாக இருந்தது. அந்த நீண்ட உபதேசத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி ஃபஇன்னி லா அரா லஅல்லி அத்ரி லஅல்லி அல்லா அல்காக்கும் பாத ஆமி ஹாதா. சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், ஜனங்களே, இஸ்மஉ கௌலி என்ற வார்த்தையை கேளுங்கள், மிக கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் க ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. அந்த நீண்ட உரையிலே சொன்னார்கள், மக்களே மிக கவனமாக கேளுங்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இந்த பிறை 9ஆம் நாளையும் இந்த மக்கா நகரையும் புனிதமாக கருவது போல உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதி கொள்ளுங்கள். ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும், அவரது உறவினருக்கு அல்ல. தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்துக்காக பிள்ளையை அல்லது பிள்ளையின் குற்றத்துக்காக தந்தையை தண்டிக்க கூடாது. மேலும் சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதமி மௌதூன். சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் நான் எனது கால்களுக்கு கீழ் புதைத்து விட்டேன் என்றால், அறியாமை காலத்தில் செய்த அத்தனை குற்றங்களையும் தவறுகளையும் நான் மன்னித்து விட்டேன். அறியாமை காலம் கொலைகளுக்கும் அறியாமை கால கொலைகளுக்கு பழிவாங்குவதை விட்டுவிட வேண்டும். முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டு விடுகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாவது நான் மன்னிக்கக்கூடியது எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டு விடுகிறேன். அறியாமை கால வட்டியையும் நான் தள்ளுபடி செய்கின்றேன். முதலாவது நான் என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு குறித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா فإنكم أخذتموهن بأمانة الله تعالى. மேலும் அந்த நீண்ட உபதேசத்தில் சொன்னார்கள், பெண்களை குறித்து சொன்னார்கள், பெண்கள் குறித்து அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் அமானிதமாக அவர்களை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள், அவனது நாட்டப்படி அவர்களை நீங்கள் மனைவியாக ஏற்றிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாவது நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்துக்குள் அவர்கள் அனுமதிக்க கூடாது. அத்துமீறி அவர்கள் அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அவர்களை அடியுங்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை யாதெனில் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும். மேலும் அந்த உபதேசத்தில் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இன்னஹு லா நபியும் பஅதி வலா உம்மத்துன் பஅதகும் அலா ஃபஅபுது ரப்பக்கும் வசல்லு ஹம்சக்கும் வசூமு ஷஹரக்கும் வஅத்து ஜகாத் அம்வாலிக்கும். சொன்னார்கள், நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆனை பற்றி கொள்ளுங்கள். மேலும் சொன்னார்கள், மக்களே, எனக்கு பின் எந்த ஒரு நபியும் எந்த ஒரு இறை தூதரும் இனி வரமாட்டார்கள். உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயம் இருக்க மாட்டார்கள். கடைசி உம்மத் நீங்க தான். எனவே உங்களுக்கு பின்னால எந்த உம்மத்தும் இனி வரமாட்டார்கள். உங்களை படைத்து காக்கக்கூடிய அல்லாஹ்வையே நீங்கள் வணங்க வேண்டும்.
உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள். மன உவந்த உங்கள் செல்வத்துக்காக நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் இறைவனின் இல்லத்தை ஹஜ்ஜு செய்யுங்கள். உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள். மேற்கூறிய நல்ல செயல்களால் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள சுவனத்தில் நீங்கள் நுழைவீர்கள். மேற்கொண்ட இந்த கடமைகளை நீங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை தருவான் என்றும் அந்த நீண்ட உபதேசத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்தும் சொல்கின்றார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே. இறையச்சத்தை தவிர வேறெந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட, ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட, ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட, ஒரு கருப்பவருக்கு வெள்ளையரை விட எந்த விதத்திலும் சிறப்பும் கண்ணியமும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அத்தனை கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்வாவில் வைத்திருக்கின்றான். அந்தஸ்தையோ பட்டத்தையோ படிப்பையோ கௌரவத்தையோ கவனித்து அல்லாஹு தாலா எவருக்கும் இந்த அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இறையச்சம், பயபக்தி, அந்த தக்வா என்ற ஒன்றை வைத்துத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான், அந்தஸ்தை கூட்டுகின்றான். மேலும் சொன்னார்கள், வஅந்தும் துஸ்அலூன அன்னி ஃபபிமா அந்தும் காயிலூன். மேலும் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மறுமையில் நிச்சயமாக உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்வீர்கள்? அத்தனை சஹாபாக்களையும் வைத்து இறுதி கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த இறுதி உபதேசத்தின் போது சொன்னார்கள், மறுமையில் என்ன பற்றி நீங்கள் கேட்கப்படுவீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அத்தனை சஹாபாக்களும் 1,00,000க்கு மேற்பட்ட குழுமியிருந்த அத்தனை சஹாபாக்களும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலு நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹத. நாம் அத்தனை பேரும் சொல்லுவோம், கியாமத்துடைய நாளையில நிச்சயமாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள், நிறைவேற்றினீர்கள், நன்மையே நாடினீர்கள் என நாங்கள் அத்தனை பேரும் சாட்சி சொல்கிறோம் என்று ஏகோபித்த குரலில் அத்தனை பேரும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆள் காட்டி விரலை வானத்தை நோக்கி பின்வருமாறு சொன்னார்கள், அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத். சொன்னார்கள், இத்தனை பேருடைய சாட்சியும் யா அல்லாஹ் நீ பார்த்து விட்டாய், எனவே நீயே சாட்சியாகிறே, இதுக்கு யா அல்லாஹ் நீயே சாட்சி என்று 3 முறை கூறினார்கள். இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் இங்கு வராத மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் சொன்னார்கள். அல்லாஹும் அஷ்ஹத் சொன்னார்கள். ஃபபல்லிகு ஷாஹிதுல் காயிப. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இங்கு வராதவர்களுக்கு இந்த தீனை எத்தி வையுங்கள். என்னென்ன விடயங்களை மார்க்கத்தில் என்ன விஷயங்களை சொன்னேனோ அத்தனையும் நீங்கள் சம்பூர்ணமாக எத்தி விடுங்கள் என்று அத்தனை சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். ஏனெனில் செய்தியை கேள்விப்படுபவர்கள் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட நன்கு விளக்க முடியவர்கள். நேரடியாக கேட்பவர்களை விட இந்த செய்தியை நீங்கள் எத்தி வைத்தால் அவர்களுடைய விளக்கம் இதை விட கூடுதலாக இருக்கும் என்றும் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக கூறிய போது அதை ரபியா இப்னு உமையா இப்னு ஹலப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சத்தமிட்டு எடுத்துரைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை முழு மக்களுக்கும் கேட்கும்படியாக அதே வார்த்தையை ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை முழுமையாக அவர்கள் முடித்த பொழுது சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த அரஃபாவுடைய மைதானம் அன்று கூடியிருந்த அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட உபதேசம் செய்துவிட்டு கடைசியாக குர்ஆனுடைய ஆயத் அங்கு இறங்கும் போது அதையும் மக்களுக்கு மத்தியில் எத்தி வைத்து சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனம் அந்த இடத்திலே இறக்கப்பட்டது. அந்த வசனத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் கூறுகின்றான், இன்றைய தினம் அதாவது ஹஜ்ஜத்துல் வதா, இறுதியான ஹஜ்ஜி, இறுதியான உபதேசம், அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு செல்லவும் இல்லை, ஹஜ்ஜு செய்யவும் இல்லை. அந்த இடத்திலே இறக்கப்பட்ட அந்த ஆயத் முழு மனித கோடிக்கும் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை சம்பூர்ணமாக்கி விட்டான் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன் என்று அந்த வார்த்தை அல்லாஹு தஆலா இறக்கி அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசனத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் கலங்கின.
அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உமரே நீங்கள் அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அதிகம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு இருந்தோம். ஆனால் இப்பொழுது மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது, முழுமையான ஒன்று மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுமோ என்ற எண்ணி நான் அழுவிடுகிறேன், அதனை எண்ணி நான் அழுகின்றேன் என்று அவர்கள் கண்ணீர் கலங்க சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உண்மையே கூறினீர்கள் என்றார்கள். நீங்கள் சொன்னது உண்மைதான், இதுக்கு பின்னால மார்க்கம் என்பது இவ்வளவு தான், யாருக்கும் எவருக்கும் கூட்டவும் மேலாது குறைக்க முடியாது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று உலக அடிப்படையில் நாம் நோக்கும்போது எத்தனையோ அரசாங்கங்கள், எத்தனையோ நாடுகள் அவர்களுக்கு தேவையான எத்தனையோ சட்டங்களை போட்டு அவர்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், யாப்புகள் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்குத்தான், குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்துக்குத்தான், குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்குத்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துக்காக இறக்கி வைத்த மார்க்கம், இறக்கி வைத்த ஷரியத், இறக்கி வச்ச தீன் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கியாமத்துடைய நாள் வரைக்கும் எவராலும் மாற்ற முடியாது, எவராலும் அகற்ற முடியாது, அப்படிப்பட்ட குறைக்கவோ கூட்டவோ முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நசீபாக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை கிணங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு கூறி பிறகு இகாமத்தும் கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் லுஹரை தொழ ஆரம்பித்தார்கள். பின்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸருடைய தொழுகையையும் தொழ வைத்தார்கள். இவ்விரண்டுக்கும் இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையும் தொழவில்லை. இது ஜம் என்று சொல்கிறோம். ஜம்மி செய்யும் போது இரண்டு தொழுகைக்கு மத்தியில் எந்த தொழுகையும் கிடையாது. பின்பு இது அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்துக்கும் காட்டி தந்த அழகான ஒரு வழிமுறை. பின்பு தங்களது வாகனத்தில் ஒரு பகுதியை ஜபலுர் ரஹ்மாவை நோக்கி பாறைகளின் பக்கமாக ஆக்கிக்கொண்டு நடந்து செல்லும் மக்களை தனக்கு முன்பாக ஆக்கிக்கொண்டு கிப்லாவை முன்னோக்கியவர்களாக சூரியன் மறையும் வரைக்கும் ஒட்டகத்தின் மீது இருந்து அதே இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதியான இந்த ஹஜ்ஜி. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அந்த இறுதியான ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகைகளை குர்பான் கொடுத்தார்கள். அந்த 100 ஒட்டகைகளில் 63 ஒட்டகையை தங்களுடைய முபாரக்கான கரத்தினால் அறுத்திருக்கிறார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலமோ 63 ஆண்டுகள். எனவே அந்த 63 ஆண்டுக்கு கேட்ப அவர்கள் 63 ஒட்டகைகளை அறுத்தார்கள். மிகதமுள்ள 37 ஒட்டகைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்து சொன்னார்கள், இது என்னுடைய உம்மத்துக்காக அறுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை மறக்கவில்லை. நாம் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஆக பெரிய ஒரு கண்ணியத்தை அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் இறக்கப்பட்ட எந்த நபிமார்களுக்கு கொடுக்காத கண்ணியத்தை அல்லாஹ் அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். அது என்ன கண்ணியம் என்று சொன்னால், 7 வானங்களையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹாவையும் கடந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் போய் தன்னை முழுமையாக காட்டி அந்த சந்தர்ப்பம் கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. தன்னை முழுமையாக அல்லாஹ் தஆலா காட்டிட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை கண்டு அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்று சொன்னான். உடனே அல்லாஹ்வுடைய சலாம் அங்கு கிடைத்து விட்டது. எந்த நபிக்கும் நேரடியாக இந்த சலாம் கிடைக்கவில்லை. ரிவாயத்தில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சந்தோஷப்படவில்லை. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியுன், அல்லாஹ் நேரடியாக நபியே உங்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னவுடன் எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்திருக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படவில்லை. என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தார்களுக்கு அந்த சலாம் இல்லையே, அந்த இடத்தில் கூட இந்த உம்மத்தை மறக்கவில்லை. 100 ஒட்டகைகளை அறுக்க முன் வந்தவர்கள் 63 ஒட்டகைகளை அறுத்துவிட்டு மற்ற 37 கொடுத்தார்கள், உம்மத்துக்காக அறுத்து விடுங்கள்.
அங்கேயும் உம்மத்தை மறக்கவில்லை சிதறத்து அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு முன்னால. அதுக்கு பின்னால தான் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு நாம் இன்று குர்ஆன் அதாவது தொழுகைகள் ஓதக்கூடிய இந்த அத்தஹியாத்து கூட அந்த மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதுக்கு பின்னால இந்த உரைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய பூமியை விட்டு சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிஃபாக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே கல்லு புறக்கிறார்கள். அடுத்த மினாவுக்கு சென்றார்கள். ஷைத்தானுக்கு 7 கல் அடித்தார்கள். தொடர்ந்து 3 நாளுக்கு அந்த விடயம், அதே போல குர்பானுடைய விஷயங்கள், இது அத்தனையும் ஹஜ்ஜுடைய கடமைகளை இதுக்கு பின்னால் நிறைவேற்றிருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இறுதியான இந்த உபதேசம் முழு உம்மத்துக்கும் பெரும் படிப்பினைக்குரியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட அதாவது மனிதருடைய ஹக்குகளை பற்றி நபி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். பெண்களுக்கு செலுத்த வேண்டிய ஹக்குகளை பற்றி பேசிக்கிறார்கள். இன்னொருத்தருக்கு செஞ்ச குற்றம், அந்த குற்றத்துக்கு மாத்திரம்தான் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், மேலதிகமாக இந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடாது என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் நபி அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் அதாவது பரந்த விரிந்த பாடங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சருத்துங்களை கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனால் கேட்டுவிட்டு செல்லக்கூடிய உம்மத்தாக நாம் இருக்கக்கூடாது. என்றளவு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய உம்மத்தாக நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே இந்த உம்மத்துடைய கவலையிலே வாழ்ந்தவர்கள். நான் ஒரு தடவை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சதாவும் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது என்ற விருப்பத்தோடு இருக்கின்றோம். ஆனால் நாளை கியாமத்துடைய நாள், மஹ்ஷருடைய மைதானம், கோடான கோடி ஜனங்கள் திரளக்கூடிய அந்த நாளையில உங்களை நாங்கள் எப்படி பார்க்க, உங்களை எங்க கண்டுகொள்ள, நீங்க பெரிய தர்பார் இருப்பீங்க, உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க என்று சஹாபாக்கள் கவலையோடு கேட்ட சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? என்னருமே தோழர்களே, பயப்படாதீங்க, 3 இடத்தை இப்பவே நான் சொல்லித்தாரேன், தப்பாம ஒரு இடத்துல நான் இருப்பேன், நீங்க கண்டுகொள்வீங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் யோசிச்சாங்க, அதுவும் பெரிய கண்ணியமான அந்தஸ்தான இடமாக இருக்கலாம், ஏன் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இடம் தானே என்று யோசித்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? மஹ்ஷருடைய மைதானத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது முதலாவதாக என்ன நீங்க பார்ப்பீங்க? ஹவுதுல் கௌசர்ல பார்ப்பீங்க. இந்த உம்மத்துடைய வருகைக்காக என்னுடைய முபாரக்கான கையினால தண்ணி கொடுக்கணும் என்று ஆசையோட ஆர்வத்தோட நான் இருப்பேன். வருவாங்க, குடிச்சு கொண்டு போவாங்க. அங்கேயும் நீங்க இருக்க என்ன காணலைன்னு சொன்னா 2வது இடம் மட்டும் சொல்லித்தாரேன், சிராத்து முஸ்தகீம், அதாவது மீசானில் வந்து பார்ப்பீங்க, அமால்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசி, அந்த இடத்துல சுஜூதில் நான் இருப்பேன். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தாருடைய நன்மத்திட்ட பாரமாக்கு துஆ செய்து கொண்டே இருப்பேன் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் சொன்னார்கள், அங்கேயும் நீங்க என்ன காணலையா? 3வது சொன்னார்கள், சிராத்துல் முஸ்தகீமுக்கு வாங்க. அந்த இடத்தில் கூட நான் சுஜூதில் இருந்து அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருப்பேன். யா அல்லாஹ், என்ற உம்மத் எவரையும் இந்த நரகத்தில் வீழ்த்தி விடாமல் நீ பாதுகாரன்னு துஆ செஞ்சு கொண்டிருப்பேன். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ரிவாயத்தில் வருகிறது, இந்த உம்மத்துடைய கடைசி மனிதன் கியாமத்துடைய நாளில சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதி கொள்ள மாட்டாங்க. அந்த அளவு இரக்கம், பாசம், மஹப்பத் கொண்ட உம்மத்தாக அல்லாஹ் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சரித்திரங்களை பேசுகிறோம், படிக்கிறோம், வாழ்க்கையில் கொண்டு வரக்கு நாம் முயற்சிக்கணும். ஆக குறைந்த இபாதத்துகள் எங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும், தொழுகை ஸ்திரமாயிக்கணும், ஏனைய நல்ல குணங்கள், அஹ்லாக்கள் என்ன காட்டித்தரப்பட்டதோ அத்தனை எங்களோட வாழ்க்கையில் நாம் அமைச்சு கொண்டான் நிச்சயமாக கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்கும். அன்றாட ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். லிவாவுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியின் கீழ் நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.